சொல்லுகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 12:12 வாசித்து நம்ம ஜெபிப்போம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. போதும். என்ன சொல்றாரு பாருங்க, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்க என்ன பண்ணணுமா, திரும்ப நிமிர்த்துங்க. உங்க கைகளை பலன் இருக்கு. இது வரைக்கும் நீங்க உங்க கையை உயர்த்தாம இருந்தீங்கன்னா, ஒருவேளை சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் அந்த வழக்கம் உண்டு. எங்க ஐயா எங்களுக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்தார். எங்க ஐயா என்ன பண்ணுவாருன்னா 12 மணிக்கு கையை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா, விடிகால 4 மணி வரைக்கும், சில நேரத்தில் 6 மணி வரைக்கும் கூட அந்த கையை உயர்த்தியே ஜெபிச்சுக்கிட்டு இருப்பார். இது அவருடைய வழக்கம். அவர்கிட்ட இருந்தால் நாங்கள் கற்றுக்கிட்டது. எங்கள் ஜபத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், பெரும்பாலும் நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் எங்கள் கையை உயர்த்தி ஜெபிக்கிற வழக்கம் இருக்குது. ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு போதாது. என்ன வேணும், நிறைய நேரத்தில் அந்த கைகளை உயர்த்தணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்தி ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் நெகிழ்ந்த கைகளை உயர்த்துறீங்களோ, திரும்ப நிமிர்த்துறீங்களோ, உங்கள் முழங்கால்களை திரும்ப நீங்கள் நிமிர்த்துறீங்களோ, வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு இங்கே மோசே மூலமாக நடந்த அற்புதம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். யோசுவா மூலமாக நடந்த அற்புத அதிசயம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அழகாக ஜெயம் ஜீவித்தோடு நடத்துவீங்க. ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறும். உங்கள் போராட்டம் எல்லாம் மறைந்து போகும். உங்கள் சத்துருடைய கூடாரத்தில் பீதி கிளம்பும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும்? எத்தனை பேர் விடுதலை பெறணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் போராட்டத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கடனை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருடைய புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்ப இன்னைக்கு செய்ய வேண்டியது உங்க கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துங்க. நல்லா உயர்த்தி ஜெபிங்க. வலிக்க தான் செய்யும். பழகுங்க. முதல்ல 5 நிமிஷம் இருக்க பழகுங்க. அடுத்த நாள் 10 நிமிஷம் இருக்க பழகுங்க. எவ்வளவு நேரம் உங்க கரங்கள் உயர்த்தப்படுதோ, நல்லா கவனிங்க, அவ்வளவு ஆசீர்வாதம் தான். மோசேயுடைய கரங்கள் உயர்த்தி இருந்தது, இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். யோசுவாவுடைய கரங்கள் மடக்கவே இல்லை. வசனம் சொல்லுது, எல்லாரையும் முறியடிச்சாங்க. அப்ப இன்னைக்கு உங்க விரோதமாய் போராட எல்லா பிசாசுகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்க இன்னைக்கு உங்க கரங்கள் உயர்த்தப்படுவதாக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, நறுமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறா. என்ன கொடுக்கிறா? நீ ஜெயம் பெற போற, நீ ஜெயம் பெற போற. அதுதான் வாக்குத்தத்தமே. நீ உன் கைகளை உயர்த்தினா உனக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். எல்லா காரியத்திலையும் ஜெயம் கிடைக்கும். அதுல தான் இல்லை, எல்லாத்துலையும் கிடைக்கும். உன் வருமானத்துல கிடைக்கும், உன்னுடைய எல்லா காரியத்திலும் கிடைக்கும். நீ தோற்று போன காரியத்துல கிடைக்கும். நீ எங்கெல்லாம் விழுந்து போனியோ அங்கெல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும். பாவத்தின் மேல ஜெயம் கிடைக்கும், உலகத்தின் மேல ஜெயம் கிடைக்கும், கடன் பிரச்சனை மேல ஜெயம் கிடைக்கும், வியாதியின் மேல ஜெயம் கிடைக்கும். உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மனுஷர் மேல கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பா. இன்னைக்கு உன் கரத்தை உயர்த்துவையா மகனே, என் மகளே, உன் கரங்களை உயர்த்துவாயா? உன் கரங்களை நீ உயர்த்தி பாரு.